வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, வெண்ணிற மேகங்கள் கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். பேச வாயெடுத்த ரம்யாவை கை அமர்த்திய கௌசல்யா மௌனமாய் பிரபாகருக்கு உணவு பரிமாறிவிட்டு அவனது பசி போகும் வரை காத்திருந்தாள். சோபனாவின் மேல் இருந்த கோபத்தில் பிரபா அன்று 2 மடங்கு அதிகமாகவே உண்டான். தயிர் சாதத்தின் கடைசி கவளத்தை அவன் உண்டதும், எதுவும் பிரச்சனையா பிரபா என்றாள் கௌசல்யா ஆராயும் குரலில். அதற்காகவே காத்திருந்தவன் போல நடந்தது அனைத்தையும் கொட்டியவன், எனக்கு அந்த ஆள் மேல கூட கோபம் இல்ல கௌ. இவன் மேலதான் அடங்காத கோபம். எல்லோருமே நம்மளை எடுத்ததும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்மளோட நிலைமையை நாம தான் விளக்கணும். அதை விட்டுட்டு அவர் சொல்லிட்டாருன்னு ச்சே என்று தன் கடுப்பை கொட்டிவிட்டு, நீ வேணும்னா பாரு, இந்த அம்மா இனிமே என் பக்கம் திரும்பவே மாட்டாங்க. கேட்டா என்னோட கடமையை முடிக்காம காதல் கல்யாணத்துக்கு எல்லாம் என்னோட வாழ்க்கையில இடமே இல்லைன்னு வசனம் பேசுவா. இவ இந்த கடனை அடைச்சு அப்புறம் படிச்சு வேலைக்கு போய் கடைசியில் எனக்கு 60ஆம் கல்யாணம் தான் நடக்கும் போல என்று கோபத்தில் ஆரம்பித்து புலம்பலில் முடித்தவன், ஐ ஜஸ்ட் ஹேட் இட் கவ் என்றான் சிவப்பேறிய கண்களுடன். கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாதுன்னு சொல்வாங்களே, அப்படி ஆயிடுச்சு. நானும் அப்படி இப்படின்னு காய் நகர்த்தி ராணிக்கு செக் வைக்கிறேன். இவன் என்னடான்னா, நீ ஆடினது கல்லாட்டம், திருப்பி கலைச்சிட்டு முதல்ல இருந்து ஆடுன்னு என்னை டபாய்க்கிறா என தத்துவம் பேசியதோடு, உங்களுக்கு எல்லாம் ஆபீஸ்ல வேலை இல்லையா, இங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, வாங்க போகலாம் என்ற நண்பர்கள் பட்டாளத்தை கிளப்பிக் கொண்டு அலுவலகம் சென்று விட்டான். பிரபாகரின் கோபம் புரிந்த போதும் சோபனாவின் பரிதவிப்பும் புரிந்தது கௌசல்யாவுக்கு. அதே எண்ணம் மகனின் பேச்சை உள்ளறையில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த வெங்கடாச்சலத்திற்கும் இருந்தது போலும். நம்ம 2 பேரும் சோபனா வீட்டுக்கு போயிட்டு வரலாமா என்றார் மருமகளிடம். இருவருமாய் கிளம்பி சென்றால் பிரபாகரின் கணிப்பை சரியாக்குவது போல் சோபனாவும் பேசினாள். கௌசல்யாவையும் வெங்கடாச்சலமும் சோபனாவின் வீட்டை கௌசல்யாவும் வெங்கடாச்சலமும் சோபனாவின் வீட்டை விசாரித்து கொண்டு அங்கே சென்றால் சோபனா அழுது வீங்கிய முகத்துடன். அவளது தாயார் லீலாவதி, என்னாச்சு கண்ணு, வந்ததுல இருந்து இப்படி அழுதுட்டே இருந்தா, அம்மா என்னன்னு நினைப்ப என்ற பரிதவிப்புடனும் அவர்களை வரவேற்றார். வந்தவர்களை கண்டதும் கண்ணீரை துடைத்து கொண்டு சோபனா, வாங்க என்றாள். லீலாவதி, யாரம்மா இவங்க என்று குழப்பமாய் பார்த்தார். நான் சொல்வேன் அல்லம்மா, ராகுல் நகுல் பரத் 2 பசங்க, அவங்களோட அம்மா, இவர் அவங்களோட தாத்தா என சோபனா அறிமுகம் செய்ய, ஏம்மா இப்படி சுத்தி வளைக்கிற என்று சோபனாவிடம் கூறிய வெங்கடாச்சலம் லீலாவதியிடம் திரும்பி, என்னோட 2வது மகனும் உங்க பொண்ணு மனசார விரும்புறாங்க. அவங்களோட கல்யாணத்தை பேசி முடிக்கத்தான் நானும் என் மூத்த மருமகளும் இங்க வந்திருக்கோம் என்றார் ஒளிவு மறைவில்லாமல். லீலாவதி ஒரே அடியாய் அதிர்ந்து போக, இல்லம்மா அது அவர் சொல்ற மாதிரி இல்லம்மா. சோபனாவும் தன் அதிர்ந்து போன மனதை கட்டுப்படுத்தி கொண்டு தாயை சமாதானம் செய்ய முயன்றாள். என்னம்மா இல்ல, பிரபாகரன் நீ காதலிக்கலையா? நேராய் பார்த்து கூர் கத்தி என கேள்விகளை வீசினார் பெரியவர். அதற்கு பதில் சொல்ல முடியாமல் சோபனாவின் தலை தாழ்ந்தது. சுற்றியிருந்த அனைவரையும் மீறி லீலாவதிக்கு இந்த விஷயம் எவ்வளவு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடும் என்றெண்ணிய கௌசல்யா, அம்மா எங்க குடும்பத்தை பத்தியும் இவங்க காதலை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்று தொடங்கி தங்களை பற்றிய சுருக்கமான முன்னுரையையும் பிரபாகர் சோபனா இருவரது சந்திப்பை விரிவான விளக்க உரையாகவும் சொல்லி முடித்தாள். சண்முக மண்ணாச்சியின் கோபாவேச வார்த்தைகள் வரை. நடுவே என்னிடம் மறைத்தாயே என்பது போல் லீலாவதி சோபனாவை பார்க்க, எனக்கு அடிபட்டிருந்தப்போ என்னோட சீனியர்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாரே ஒருத்தர், அவருதான் இந்த அக்காவோட கொழுந்தனார் என்ற தாய்க்கு நினைவுபடுத்தினாள் அவள். ஏன் இப்படி சுத்தி வளைக்கிற, நேரா பிரபாகரன்னு சொன்னா மேடம் குறைஞ்சு போயிடுவாங்களோ என்று கௌசல்யா மெலிதாய் கோபம் கொள்ள, லீலாவதியோ தன் சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்தார். மூத்த மகளின் திருமணத்தால் திருமணம் என்ற வார்த்தையையே வெறுத்து கொண்டிருந்த சின்ன மகள் இன்று தானே ஒருவனை காதலிக்கிறாள் என்பதே அந்த தாய்க்கு மகிழ்வை கொடுத்தது. அது மட்டுமல்லாமல் இவ்வளவு வெளிப்படையாயிருக்கும் குடும்பத்தில் பெண்ணை கொடுப்பது
அவருக்கு பெரும் பாக்கியமாகவே பட்டது. ஆதலால் சோபனா பிரபாகர் காதலை விடவும், ஏன் சண்முகம் அண்ணாச்சியின் வார்த்தைகளை விடவும் கூட அந்த தாய்க்கே பொல்லா கழுகுகளின் மத்தியில் சிறகில்லா கிளியாய் மகள் நின்றதே மனதை பெரிதும் பாதித்தது. என்ன ஷோபிமா இது? இனிமே நீ ஆட்டோ ஓட்டவும் வேண்டாம். இப்படி பிரச்சனையில போய் சிக்கிக்கவும் வேண்டாம். கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு வீட்டோடவே இருந்துடு என அவர் பதற, வீட்டோட இருந்துட்டா சண்முகம் அண்ணாச்சி கிட்ட வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது? நம்மளோட தலையை அடமானம் வச்சா ம் நம்மளோட தலையெல்லாம் பைசாவுக்கு பெறாதும்மா. கசப்பாய் சிரித்தாள் மகள். அதுக்காக தினம் தினம் நான் வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்க முடியுமா? இல்ல மாப்பிள்ள தான் தினம் தினம் உன் பின்னாடி பாதுகாப்புக்கு வர முடியுமா? அவர் திருப்பி கொண்டு கேட்டதிலேயே அவருக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் என்பது வெளிப்படையாய் தெரிந்தது. நீங்களும் உங்க மாப்பிள்ளையும் எதுவும் செய்ய வேண்டாம். அதுக்கான தீர்வைத்தான் நாங்க சொல்ல வந்திருக்கோம் என்ற வெங்கடாச்சலம் வெகு சுலபமாய் ஒரு தீர்வை கூறினார். எங்க வீட்டு மருமகளோட கடன், படிப்பு எல்லாம் இனிமே எங்க பொறுப்பு என்ற ஒரே வரியில் அவரது பெருந்தன்மையுடன் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்களும் இருக்க, முதலில் சோமனா மறுப்பாள் என்று எண்ணியிருந்த கௌசல்யாவிற்கு லீலாவதியின் மறுப்பு ஆச்சரியமாய் இருந்தது. காஞ்சனாவின் கல்யாணத்திற்கே அவளது வருங்கால கணவனிடம் பணம் வாங்குவதை கேவலம் என்று நினைத்தவர், மூத்த மகளின் திருமணத்திற்கான செலவை இளைய மகளின் மாமனார் வீட்டினரிடமா வாங்குவார்? அவர் நிதர்சனமாய் மறுக்க, சோமனாவோ பிரபாகரின் வார்த்தைகளையே பிரதிபலித்தாள். இல்லைங்க அக்கா, இந்த கடனை நான் தான் அடைக்கணும். அப்படி நம்பித்தான் அண்ணாச்சி கொடுத்தாங்க. அப்புறமா தான் படிப்பு, காதல், கல்யாணம் எல்லாமே. இப்போ இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். உங்க கொழுந்தனாரால காத்திருக்க முடியும்னா எனக்கு சந்தோஷம். வருஷ கணக்குல காத்திருக்க முடியாதுன்னு நினைச்சாலும் எனக்கு வருத்தம் இல்ல என்றாள் சோபனா முடிவாக. இன்னொரு விஷயம், உங்க கொழுந்தனாரை என்னை சந்திக்க எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுங்க. எந்த விதமான குறுக்கீடும் இல்லைனா நானும் சீக்கிரமே என்னோட கடமையை முடிச்சிடுவேன் என்றாள் எங்கோ பார்த்தவாறே. அனுபவமிக்க வெங்கடாச்சலத்தின் வார்த்தைகளோ, தாய் அன்புடன் வெளிப்பட்ட கௌசியின் சமாதானங்களோ தாய் மகள் இருவரையும் அசைக்காதிருக்க, மாமனும் மருமகளும் தோல்வியுடன் வீடு திரும்பினர். இரவில் வந்த பிரபாகரிடம் தாங்கள் பேசிய விவரம் அனைத்தையும் கூறியவர்கள் முயன்று சோபனாவின் கடைசி வரிகளை மறைக்க முயற்சி செய்தனர். ஏற்கனவே அவள் மீது கோபமாயிருப்பவன் உன்னை பிரிவதில் எனக்கு வருத்தம் இல்லை என்ற அவளது வார்த்தையை கேட்டால் முழுதாய் வெறுத்துவிடக்கூடும் என்று பயந்தாள் கௌசல்யா. ஆனால் இறுக்கமான முகத்துடன் அழுத்தமாய் அனைத்து விஷயங்களையும் கிரகித்து கொண்டவன் வார்த்தைகளின்றி எழுந்து சென்றான். அவள் காட்டிய நிராகரிப்பே தான் காட்டப்போகும் வெறுப்புக்கு வித்திட பிரபாகர் ஒதுங்க ஆரம்பித்தான். எவ்வளவு தூரம் அவளை துரத்தி துரத்தி காதலித்தானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவளை பார்ப்பதை தவிர்த்தான். தவிர்க்கும் வலியை விட தவிர்க்கப்படும் வலி அதிகமாயிருக்க சோபனாவும் இரவு அழுகையிலேயே கழித்தாள். அவனது காதலுக்காக ஏங்கி தப்பு பண்ணி விட்டோமோ என்ற இரவில் தவிக்கும் மனது பகலானதும் சொன்ன வார்த்தையையும் கொடுத்த வாக்கையும் கை நீட்டி வாங்கிய பணமும் காதலை விடவும் முக்கியம் என்று வைராகியமாய் நம்பியது. காதல் என்ற சதுரங்க கட்டத்தில் வீழ்த்துவதும் வீழ்வதுமாயிருந்த ஆட்டக்காரர்கள் இப்போது அதை தூர நின்று வேடிக்கை மட்டுமே பார்த்தனர். இதை ஆடினோமே என்ற ஆதங்கமா, இல்லை தொடர்ந்து ஆட முடியவில்லையே என்ற வருத்தமா? அவர்களது ஒரே இணைப்பாய் பிரபாகர் நடத்தும் தேனிசை நிகழ்ச்சி மட்டுமே இருக்க, சோபனா சுவாசிக்க கூட மறப்பாள். ஆனால் அந்த நிகழ்ச்சியை அவனது குரலை உள்வாங்காமல் உறங்க மாட்டாள். அதில் அவன் உச்சரிக்கும் ஓரோர் வார்த்தையிலும் தனக்கான செய்தி ஏதும் இருக்கிறதா என்று எதிர்பார்த்து ஏமாறும் மனம் ஒரு மாத காலத்தில் அவனுக்கு பதிலாக வேறொருவரின் குரல் கேட்கவும் தவித்து சுண்ணாம்பாய் போனாள். முன்னர் தான் ரசித்த சிவாவின் அதே குரல் இப்போது இவன் எதுக்கு வீல் வீல்னு கத்திட்டு இருக்கான் என்று எண்ணும் அளவுக்கு எரிச்சலை மூட்டியது. ஐயோ, வேறு நிகழ்ச்சிக்கு மாறிவிட்டானா? இல்லை ரேடியோ நிகழ்ச்சியை நடத்துவது இல்லையா? கடவுளே, அவனை பார்க்காமல் இருப்பதே வேதனை என்றால் அவன் குரலை கூட கேட்க முடியாமல் போய்விட்டதே. எனக்கு வேணும், இதுவும் வேணும், இன்னமும் வேணும். பாவி பாவி. ஒருவேளை இன்று உடம்பு ஏதும் சரியில்லையோ? இல்லையே, காலையில் அவனது வண்டியை வீட்டில் பார்க்கவில்லையே. ஏன் அதன் பின்னர் உடம்பு முடியாமல் போயிருக்க கூடாதா? ஏதும் பெரிதாய் இருக்குமோ? இரவு முழுவதும் மனம் தவித்து கண்ணீர் வடித்தது. காலையில் விடிந்ததும் விடியாததுமாக
வண்டியை பிரபாகரின் வீடிருக்கும் தெருவில் விட்டவள். அங்கே அவனது வண்டி இருப்பதை பார்த்து ஏனோ நிம்மதி பெருமூச்சு விடும்போது பிரபாகர் சோம்பல் முறித்து கொண்டு வீட்டு வாசலுக்கு வந்து நின்றான். அதிர்ந்து நின்ற சோபனாவின் கண்களும் உணர்ச்சியற்ற பிரபாகரின் விழிகளும் ஒன்றாய் மோதி நிற்க காலங்களை கடந்து நீடித்தது அந்த பார்வை பரிமாற்றம். இதோ இதோ என்று துருத்திய கண்ணீர் சோபனாவின் பார்வையை மறைக்க பிரபாகர் அதே உணர்ச்சியற்ற பார்வையுடன் வீட்டினுள் சென்று விட்டான். விம்மி வெடித்த நெஞ்சம் அவனுக்கு ஆபத்தென்று எதுவும் இல்லை என்பதில் சந்தோஷம் கொள்ள எப்போதும் காலையில் கேட்காத ரேடியோவை அன்று உயிர்ப்பித்தாள் சோபனா. அவள் ஆன் செய்த நேரத்தில் ஹலோ குட் மார்னிங், நான் உங்க பிரபா பேசுறேன் என்ற குரல் கேட்க சோபனாவின் உள்ளம் சுக்கு நூறாய் உடைந்தது. தான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இரவு நிகழ்ச்சிக்கு மாறியவன் இன்று அதை மாற்றிக்கொண்டு பழைய நிலைக்கே சென்று விட்டான் என்றால் அவனது வெறுப்பின் அளவு சோபனாவுக்கு புரிந்தது. என்றைக்கும் விட அன்று மனம் வலியில் துவண்டு போக மறுநாள் காலையில் ரயில் நிலையத்துக்கு கூட செல்லாமல் வீட்டில் இருந்தவளை அவளது அக்காவும் அக்காவின் கணவரும் சந்தித்தனர். இவளால் தான் இவ்வளவு வேதனையும் என்று ஒரு நிமிஷம் துவேஷம் கொண்ட மனம் சட்டென தன்னையே கடிந்து கொண்டு வா காஞ்சி, வாங்க அத்தான், என்ன இவ்வளவு காலையிலேயே வந்திருக்கீங்க என்றாள் சாதாரணமாய். லீலாவதியும் பின் கட்டில் இருந்து ஓடி வர அம்மா எல்லாம் சொன்னாங்க என்றாள் காஞ்சனா தங்கையின் முகத்தை ஆராய்ந்து கொண்டே. திடுக்கிட்ட சோபனா ஒரு முறை அன்னையை திரும்பி லேசாய் முறைக்க, இப்ப எதுக்கு அம்மாவை முறைக்கிற? உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையலேன்னு அவங்க வருத்தப்படுறதுல என்ன தப்பு இருக்கு என்றாள் காஞ்சனா கோபமாக. சோபனாவோ அமையாதுன்னு தெரிஞ்சும் வருத்தப்படுறது அவங்க தப்பு. விட்டேற்றையாய் பேசினாள். என்னடி அமையாது? ஒண்ணுமே வேண்டாம், நாங்கெல்லாம் செய்யறோம்னு வர்ற மாப்பிள்ளையை, அதுவும் உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை வேண்டாம்னு சொல்ல வைக்கிற நிர்பந்தம் எவ்வளவு கொடுமையானது தெரியுமா? தேர்ந்த குடும்ப தலைவியாய் பேசினாள் பெரியவள். அந்த நரக வேதனையை அனுபவிப்பவளே அவள் அல்லவா? ஒன்றும் பேசாமல் வேதனையை கண்ணில் காட்டி அவள் நிற்க, இந்த வேதனை நீ பட காரணம் நான். என்னோட நல்ல வாழ்க்கைக்கு நீ உன்னோட சுகங்களை தியாகம் செஞ்ச மாதிரி நானும் உனக்காக செய்ய வந்திருக்கேன் என்ற காஞ்சனா ஒரு மஞ்சள் பையை அன்னையின் கையில் கொடுத்தாள். என்ன காஞ்சிமா இது? லீலாவதி வாங்காமல் பதற, காஞ்சியோட கல்யாணத்துக்காக நீங்க வாங்கின கடன் தொகை, வீடு வாங்கறதுக்கான முழு தொகையும் பேங்க்லேயே கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியாச்சு. அப்படியே கூட குறைய வந்தாலும் அப்பா என் பங்குக்கு ஒதுக்கி வச்சிருக்க பணத்தை தர சொல்லியிருக்காங்க. அதனால காஞ்சனாவோட நகை எல்லாத்தையும் விலக்கி கொடுத்து இந்த பணத்தை கொண்டு வந்திருக்கோம் என்றான் காஞ்சனாவின் கணவன். ஐயோ, வித்துட்டீங்களா? உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா? லீலாவதி அதிர்ந்து போகவும், புது வீடு கட்டுற ஏரியால இருந்தா நல்லதுன்னு சொல்லி நாங்க அந்த ஏரியாவுக்கே தனி குடித்தனம் வந்துட்டோம். அதனால அம்மாவுக்கு நகை வித்த விஷயம் தெரிய வாய்ப்பில்லை என்றான் அவன். கூடவே அப்படியே தெரிஞ்சாலும் எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம், நான் பார்த்துக்கிறேன் என்ற தைரியமும் கூறினான். இதே சமாளிப்பை திருமணத்துக்கு முன்னரே செய்திருக்கலாமே, இப்போது எங்கிருந்து தைரியம் வந்தது என்று சோபனாவின் மனதின் ஓரத்தில் தோன்றிய உறுத்தலை ஒதுக்கும் வண்ணம், அப்புறம் சோபனாவோட படிப்புக்கு எங்களுக்கு ஹோம் லோன் தர அதே பேங்க்ல கேட்டிருக்க, கண்டிப்பா தரதா சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு போய் பார்க்கலாமா என்றான் தொடர்குண்டாய். என்ன மாப்பிள்ளை இது? உங்க கல்யாணத்துக்கான பணத்தை உங்ககிட்ட வாங்கவே எனக்கு இஷ்டம் இல்லை. ஷோபியோட வாழ்க்கைக்காகத்தான் சரின்னு ஒத்துக்க தோணுது. அதுக்கும் மேலா அது அவ படிப்புக்கு வேணாம் மாப்பிள்ள, இவளை கட்டி கொடுத்துடலாம். அவங்க விரும்பி படிக்க வச்சா படிக்கட்டும், இல்லைன்னா அவ படிக்கவே வேணாம் என்றார் பெண்ணை பெற்றவர். சோபனாவோ நான் யார் பணத்திலையும் படிக்க மாட்டேன் என்றாள் மிடுக்கென. இந்த கௌரதிக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று லீலாவதி நொடிக்கும் போதே, நான் பணம் தரதா சொல்லலையே அத்தை, யாருக்குமே பங்கம் இல்லாம பேங்க்ல தான் லோன் போட போறோம். கல்யாணம் ஆகும்போது சோபனாவுக்கும் எந்த விதமான தாழ்வு மனப்பான்மையும் இருக்காது என்றான் தெளிவாக. லீலாவதிக்கு இந்த ஏற்பாடு சரி என்று பட சோபனாவோ, என்னோட வாழ்க்கை சரி, அம்மாவுக்கு அம்மா சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க என்றாள் அலட்சியமாக. இதெல்லாம் சரியே வராது என்ற பாவனையுடன் நின்றிருந்தவளை நேராய் நோக்கி, மாமாவோட ஆட்டோவை வாடகைக்கு விடலாம், அதுல வர பணம் அத்தைக்கு போதும் என்றான் மருமகன். நானும் வீட்டுல சும்மா தானே இருக்கேன், இப்போ நீ செய்யற மகளிர் சுய உதவி குழு வேலையை நான் செய்யற, அதுலேயும் கொஞ்சம் பணம் வரும் இல்லையா?
என்று லீலாவதியும் தன் வருமானத்திற்கான வழியை சொன்னார். மறுக்க முடியாத தீர்வுதான், ஆனாலும் என்று இழுத்த சோபனாவின் மனதை மீறிக்கொண்டு, அப்போ சின்ன மாப்பிள்ளை வீட்டில் போய் கல்யாணத்துக்கு பேசிட்டு வந்துடலாம், நீங்களும் காஞ்சியுமா பேசிட்டு வந்துடுறீங்களா என்று ஆர்வம் பொங்க கேட்டார் லீலாவதி. சரிம்மா என்று காஞ்சனா தொடங்கும் போது, இல்லம்மா நான் படிச்சு முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்றாள் சோபனா உறுதியான குரலில். பைத்தியக்காரத்தனம் பண்ணாத ஷோபி, கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிச்சா குறைஞ்சா போயிடுவ? காஞ்சனா எகிற. பெண்ணுக்கு திருமண வயது 21ன்னு நம்ம ஆட்டோவோட பின்பக்கம் எழுதி இருக்கிறத நீ படிச்சதே இல்லையா? எனக்கு இப்போ 19 தான் ஆகுது என்றாள் சோபனா தெளிவாகவே. தங்கையை சமாதானம் செய்ய முடியாமல் போய்விட அவளை தனியே அழைத்து சென்ற காஞ்சனா, அதான் பிரபாகர் மேல ஏதாவது கோபமா இருக்கியா ஷோபி? ஏன் கல்யாணம் வேண்டாம்ங்கிற என்றாள் தயங்கிய குரலில். அவர் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை, அவருக்குத்தான் என் மேல கோபம் என்று வேகம் குறையாமல் வந்தது பதில். கூடவே, இல்ல காஞ்சி, கல்யாணம் பண்ணிட்டு படிச்சா என்னால கல்யாண வாழ்க்கையில முழு கவனம் செலுத்த முடியாது, படிப்பையும் சிரத்தையோட படிக்க முடியாது. ரெண்டும் கட்டானா இருக்கிறதை விட கஷ்டமா இருந்தாலும் ஒரே அடியா படிப்பு முடிச்சுட்டு அவரை கல்யாணம் செய்துக்கிறேன் காஞ்சி, அப்பதான் அவரோட வாழற வாழ்க்கையை முழுசா அனுபவிக்க முடியும் என்ற இளையவள், இதெல்லாமே அவர் என்னை மறக்காம இருக்கும் பட்சத்தில்தான் என்றாள் விரக்தியுடன். அவளது குரல் காட்டிய வலியை போக்கும் எண்ணத்தில் காஞ்சனா பேச துவங்கும் முன்னரே, இல்ல, அவரால் என்னை மறக்க முடியாது, என்னோட காதலை விட அவரோட காதல் உண்மையானது, இப்போ இருக்க கோபத்தையும் மீறி எனக்காக கண்டிப்பா காத்திருப்பார் என்றாள் மிகுந்த உறுதியுடன். அதன் பின்னர் காரியங்கள் மின்னல் வேகத்தில் நடந்தேறின. என்ன வேகம் என்றால் 10 நாளில் சோபனா கல்லூரியில் சேரும் அளவுக்கு வேகம். சண்முகம் அண்ணாச்சியிடம் வட்டியையும் முதலையும் திருப்பி கொடுத்த அன்றே சோபனா கல்லூரிக்கு போவதாக முடிவாக லீலாவதி அன்றைய கேலி கிண்டல் நிகழ்ச்சியை எண்ணி பயம் கொள்ளவும் சோபனா தைரியமாக பேசினாள். இல்லம்மா, காலேஜுக்கு வெளியே தான் அவங்களால ஆட முடியும், காலேஜுக்குள்ள பல்லு பிடுங்கின பாம்புங்க தான், ஏற்கனவே அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கிறதால எதுவும் பெருசா பண்ணிட மாட்டாங்க, கவலைப்படாதீங்க என்று அன்னைக்கு தெம்பூட்டி விட்டே கல்லூரிக்கு கிளம்பினாள் அவள். சோபனா கல்லூரியில் சேர்ந்த நேரம் அவளது முதல் வருட படிப்பின் 2வது செமஸ்டர் நெருங்கி கொண்டிருந்தது. சோபனாவின் நிலை உணர்ந்த கல்லூரி நிர்வாகம் அவளது அட்டெண்டன்ஸை ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் செய்து அவளை தேர்வு எழுதும் நிலைக்கு தகுதிப்படுத்த அந்த பரீட்சையில் தேர்வாவது சோபனாவின் கையில் இருந்தது. கல்லூரி நிர்வாகம் தன் மேல் வைத்த நம்பிக்கையை விடவும் பிரபாகருடன் சேரும் நாட்களின் கணக்கு கூடிக்கொண்டே போகுமோ என்ற பயம் சோபனாவை மிகுந்த சிரத்தையுடன் படிக்க வைத்தது. ஆகா ஓஹோவென மதிப்பெண்கள் பெறாவிட்டாலும் சோபனாவின் கடும் முயற்சி அவளை தேர்வில் தோல்வியின்றி தேர வைத்தது. படிப்பில் ஓரளவுக்கு சூடிகையானதும் சோபனாவின் மனம் மீண்டும் பிரபாகரிடம் தாவ ஆரம்பித்தது. இப்போது கல்லூரிக்கு பேருந்தில் செல்லும் நேரத்தில் பிரபாகரின் நிகழ்ச்சி ஒளிபரப்பாவதால் பயண நேரம் முழுவதும் அவனுடன் சஞ்சரித்து கொண்டே பயணித்தாள் அவள். இதன் விளைவாய் அவனை கண்ணார காண வேண்டும் என்ற ஆவல் நெஞ்சை பிசைய மாலையில் கல்லூரியில் இருந்து வரும்போது ராமநாதபுரத்தில் இறங்கி அவனது அலுவலகம் இருக்கும் இடத்துக்கு எதிர்ப்புறம் நின்று கண்ணாடி வழியாக தெரியும் அவனது முதுகுப்புறத்தையும் பாதி திரும்பி இருந்த தோற்றத்தையும் ஏக்கத்துடன் பார்த்துவிட்டு செல்ல துவங்கினாள். ஒரு முறை கிட்டத்தட்ட 1 வருடம் 6 மாதத்திற்கு பின்னர் அப்படி நிற்கும்போது ரம்யா பின்னால் இருந்து தோளில் தட்டவும் தூக்கி வாரி போட்டுக்கொண்டு நிமிர்ந்தாள் சோபனா. ஏய், நான் தான் ரம்யா என மற்றவள் சொல்லவும், ஆ, எப்படி இருக்கீங்க என்று கேட்டவளுக்கு பிரபாகரை பற்றி கேட்க வேண்டும் போல நாவு துடித்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், நானே உன்னை உங்க வீட்டில் வந்து பார்க்கணும்னு நினைச்சேன் சொல்லிவிட்டு ரம்யா சோபனாவின் முகத்தை ஆராய்ந்தாள். அன்று போல் பிரபாகரும் அவளுமாய் வந்திருப்பார்களோ, நல்ல சந்தர்ப்பத்தை தவற விட்டோமே என்ற மனம் பதைத்தது சோபனாவிற்கு. ரம்யா தன்னையே குறுகுறுவென்று பார்த்து கொண்டிருப்பது புரிய, என்ன விஷயம் என மெல்ல நூல் விட்டாள் சோபனா. எனக்கு கல்யாணம், சந்தோஷம் படர்ந்த அறிவிப்பாய் வந்தது ரம்யாவின் குரல். ஓ, கங்க்ராட்ஸ், எப்ப கல்யாணம், யாரு மாப்பிள்ள என்று சோபனாவும் புன்னகை புரிய, எல்லாம் நம்ம நண்பர்தான் என்றாள் ரம்யா மர்ம புன்னகையுடன். சட்டென சோபனாவின் மனம் 7 காத தூரத்திற்கு மோடி சென்று மூச்சிறைக்க நிற்க,
யாரு என்ற வார்த்தையே காற்றாய்த்தான் வெளிவந்தது அவளிடமிருந்து. அதற்குள் அவளது கைபேசி கிணுகிணுக்கவே, ஒரு நிமிஷம் என்று அதனுடன் சற்றே நகர்ந்து சென்றாள் அவள். ஐயோ, யாருன்னு சொல்லிட்டு போகக்கூடாதா? ஒருவேளை ஒருவேளை பிரபாகராய் இருக்குமோ? ச்சே ச்சே, தப்பு தப்பு. ஏன் பிரபு என்னை மறக்க மாட்டார்? ஆனா நண்பர்னு சொல்றாங்களே, யாரா இருக்கும்? சோபனாவின் மனம் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் வேகத்தில் துடிக்க, அங்கே ரம்யாவோ சாவகாசமாய் பேசிக் கொண்டிருந்தாள். அவள் பேசியதில் முக்கால்வாசி வாக்கியங்கள் மிக மெல்லிய குரலிலேயே முடிந்துவிட, ஏய், ரொம்ப பண்ணாதடா. நான் யாரை வேணும்னாலும் மாட்டி விடுவேன். உனக்கென்ன? அப்படித்தான் பேசுவேன். போனை வைக்கவா? ஆஹா, மாட்டேன்ப்பா. கொஞ்ச நேரம் தவிச்சா என்ன குறைஞ்சா போயிடும்? சீக்கிரம் வரணுமா? முடியாது போ. போன்றவை மட்டுமே சத்தமாய் வெளிவந்தன. ஐயோ, பேசினது போதும். சீக்கிரம் வந்து யாரு மாப்பிள்ளைன்னு சொல்லு என்று கத்த வேண்டும் போல் இருந்தது சோபனாவிற்கு. பல்லை கடித்து கொண்டு அவள் நிற்க, சாரி சோபனா, என்னோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்த என்றவாறே வந்தாள் ரம்யா. பரவாயில்லை, புன்னகை என்ற பெயரில் உதட்டை இழுத்து பிடித்து வைத்திருந்தாள் சோபனா. இப்பொழுதாவது சொல்வாள் என்று அவள் காத்திருக்க, ரம்யாவோ, நவம்பர் 27ஆம் தேதி சென்னையில கல்யாணம். நீயும் அம்மாவும் கண்டிப்பா வந்துடணும், சரியா என்றாள் சோபனாவின் கையை பிடித்து கொண்டு. ஆ, கண்டிப்பா வரோம் என்ற சோபனாவிற்கு யாரு மாப்பிள்ளை என்பதிலேயே இருந்தது கவனம். அதை உணராதவள் போல, சரி சோபனா, இந்த வார கடைசியில நானும் அவரும் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறோம். கண்டிப்பா வந்துடுங்க. இப்போ எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, கிளம்பட்டுமா என்று ரம்யா நகரவும், ஐயோ, முக்கியமான விஷயத்தை சொல்லாமலே போறீங்களே என்று அழா குறையாக அவளை கைப்பற்றி நிறுத்தினாள் பிரபாகரின் காதலி. என்ன முக்கியமான விஷயம்? எதுவுமே தெரியாத பச்சை குழந்தை மாதிரி முகத்தை வைத்து கொண்டு அவள் கேட்க, உள்ளே சென்ற குரலும் கீழே தாழ்ந்த தலையுமாக, யாரு மாப்பிள்ளைன்னு என்று மெல்ல இழுத்தாள் சோபனா. அதுவா, அது அது என்று இழுத்து கொண்டே ரோட்டின் நுனிக்கு சென்றவள் சடார் என ரோட்டை கடந்து எதிர்ப்புறம் சென்று விட்டாள். ச்ச என்ற கால்களை தரையில் உதைத்த சோபனா ரம்யாவை மனதார வைது கொண்டே பஸ் ஸ்டாப்பின் பக்கம் திரும்பும் நேரத்தில், ஹே சோபனா, என்னை கல்யாணம் பண்ணிக்க போற அதிர்ஷ்டசாலி என்ற எதிர்ப்புறம் இருந்து குரல் கொடுத்த ரம்யா சிறு இடைவெளி விட நடு ரோட்டில் நின்று கொண்டு, என்ன கத்து கத்துறா பாரு என்று சமுதாயத்திற்காக கவலைப்பட்ட மனம், யார் என்ன நினைச்சா என்ன, எனக்கு தேவையான விபரத்தை அவ சொன்னா போதும் என்று சுயநலமாய் மாறி, யாரு என்று இவளும் படபடப்பாய் கத்தினாள். பிரபாகர் இல்ல என்றாள் எதிரே இருந்தவள் சிரிப்புடன். தன் தவிப்பை உணர்ந்து கொண்டாளே என்ற வெட்கம் பிடுங்கி தின்ற போதும் சோபனா அடைந்த நிம்மதிக்கு அளவே இல்லாது போனது. தன் மன்னவன் தன்னவனாகவே இருப்பதில் தண்ணீரில் மலர்ந்திருக்கும் மல்லித்தண்டாய் உடல் தளர்ந்தாள் மங்கையவள். அவளது சந்தோஷத்தை மேலும் கூட்டுவது போல இன்னொன்றும் நடந்தது. சொன்னது போலவே அந்த வார கடைசியில் சோபனாவின் வீடு தேடி வந்த ரம்யா தன் திருமண அழைப்பிதழுடன் சோபனா லீலாவதிக்கான ரயில் டிக்கெட்டையும் கொடுத்து சென்றாள். அப்படியே ரம்யாவை கட்டிக்கொண்டு கொஞ்ச வேண்டும் போல் இருந்தது சோபனாவிற்கு. பின்ன தன் நாயகனை கண்ணார காணும் தருணத்திற்கு தடம் போட்டிருக்கிறாளே, அதற்காகவே அவளுக்கு ஆயிரம் ஆயிரம் நமஸ்காரங்கள் செய்யலாம் என்றெண்ணினாள் அவள். 26ஆம் தேதி காலையில் சென்னையில் இருக்கும்படி இருந்தது அந்த டிக்கெட். இறங்கிய அன்றே இல்லாவிட்டாலும் கல்யாண தேதி அன்று பிரபாவை கண்டிப்பாக பார்த்து விடலாம் என்று குத்தாட்டம் போட்ட மனதை டிஸ்கோ டான்ஸ் ஆட வைக்கும் வண்ணம் அவளது ரயில் பயணம் முழுவதுமே பிரபா அவளுடன் இருக்கும்படி அமைந்து போனது. தனசேகரன் இறந்ததை காரணம் காட்டி லீலாவதி கோவையிலேயே தங்கிவிட சோபனா மட்டும் சென்னைக்கு பயணப்பட்டாள். பிரபுவை கண்ணுக்குள் நிறைத்து கொள்ளும் தருணத்திற்கு இன்னும் ஒரே நாள் என்று கணக்கு போட்டுக்கொண்டே பிளாட்பாரத்தில் நடந்தவள் எதிரே வந்த ஒருவன் மீது முட்டி கொண்டாள். தோளில் பலமாய் இடித்தவனை திட்டுவதற்கு வாய் திறந்தவள் அப்படியே உறைந்து போனாள். ஏனெனில் அங்கே நின்றவன் பிரபாகர். இமைக்க மறந்து அவள் நிற்க, ஹலோ, கண்ணை எங்க வச்சுட்டு வரீங்க என்று கை நீட்டி அவளை திட்டினான் அவன். தான் அல்லவோ அவனை திட்ட எண்ணினோம் என்பதை மறந்து, சாரி, ஏதோ ஞாபகத்துல. சோபனாவும் இழுக்க, கனவு கண்டிட்டே வந்தா இப்படித்தான், எதிரில் லாரியே வந்தாலும் தெரியாது என்று தலையில் அடித்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்து விட்டிருந்தான் அவன். பிரபு பிரபு என அவள் அழைத்தது கேட்காதது போல்
அவன் சென்ற போதும், ஐயா! அவனும் இந்த ட்ரெயின்ல தான் வரான் போல. எந்த கோச்சுன்னு தெரியலையே! டிடிஆரை கேட்டு பாப்போமா? ஆனா எத்தன பிரபாகர் இருப்பாங்க? ஆ இவன் வி. பிரபாகர் வயசு 25. ஆ இல்லை என்று தன்னுள்ளே கணக்கு போட்டவாறே தன் கோச்சின் அருகே வந்திருந்தாள் அவள். வேகமாய் அங்கிருந்த பயணிகள் பட்டியலை பார்வையிட்டவளுக்கு துள்ளி குதிக்க வேண்டும் போல் தோன்றியது. ஏன்னா அவள் சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் இருந்த பெயர் வி. பிரபாகர். அப்போது மட்டும் ரம்யா இருந்திருந்தால் அவளை இறுக்கி அணைத்து ஒரு உம்மா கொடுத்திருப்பாள். ச்சு, ரம்யா கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். திருமணத்திற்காக எடுத்ததால் ஒரே வரிசையாய் வந்துவிட்டது போலும் என்ற எண்ணத்துடன் அவள் நின்றிருக்க, இன்னும் கனவு கண்டு முடிக்கலையா? கொஞ்சம் நகருங்க, நான் உள்ள ஏறணும். அவளை தள்ளி கொண்டு உள்ளே சென்றவன் பிரபாகரேதான். அவனை தொடர்ந்து உள்ளே சென்றால் அங்கே பிரபாகரின் குடும்பமே இருந்தது. அவர்களை அங்கு கண்டதும் சோபனாவுக்கு மிகுந்த சந்தோஷமாயிருந்தது. இவர்கள் முன்னிலையில் எந்தவித ரசாபாசத்திற்கும் வழி இருக்காது என்பதே அந்த நிம்மதிக்கு காரணம். கௌசியின் அருகே சென்று அமர்ந்து கொண்டவள், ஹே குட்டீஸ், எப்படிடா இருக்கீங்க என்று ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, நகுலின் சட்டையை பிடித்து இழுத்தவாறே கேட்கவும், ஐயா ஷோபி ஆண்டி, நீங்க ஏன் வரவே இல்லை? நாங்க ஸ்கூலுக்கு கார்ல போறோம், தாத்தா கூட போறோம் என்று அளக்கத் தொடங்கிய நகுலிடம் தொடர்ந்து பேசிக்கொண்டே வந்தவளின் பார்வை மட்டும் சைடு லோயர் பெர்த்தில் கால் நீட்டி அமர்ந்திருந்த பிரபாகரின் மீது படிந்து படிந்து மீண்டது. அவனோ பத்திரிகையில் கவனமாயிருக்க, அழுத்தம் அழுத்தம் என்று கரித்து கொட்டினாள் சோபனா. பிரபாகர்தான் அறியாத மனிதன் போல் இருந்தானே ஒழிய, கௌசல்யாவும் வெங்கடாச்சலமும் அவளிடம் இயல்பாகவே பேசினர். திருமணம் பற்றிய பேச்சை முற்றிலும் தவிர்த்து படிப்பு, பொது விஷயம், பிள்ளைகள் என்ற பேச்சு வேறு திசையில் பயணித்தது. நீங்க ரயில் கிளம்பி அரை மணி நேரம் ஆனதும் நகுலும் பரத்தும் தூக்கத்தில் சாமியாடவே படுக்கலாம் என்று பெர்த்தை எடுத்து போட்டார் வெங்கடாச்சலம். நீங்க விடுங்கப்பா, நான் போடுறேன் என்ற பிரபாகர் மிடில் பெர்த்துக்கான சங்கிலியை மேலிருந்து எடுத்து போடத் துவங்கினான். ஓர் ஆளாய் அதை போடுவது கஷ்டம் என்பதால் சோபனாவும் மற்றொரு பக்கம் பிடித்து கொள்ள பிரபாகரின் பார்வையோ அவளை சற்றும் சீண்டவில்லை. வலிமையான அவனது கைகளின் அசைவை திருட்டுத்தனமாய் ரசித்தவாறே அவள் நிற்க, போட்டாச்சு, பெருத்திலிருந்து கையெடுங்க என்று விட்டு மீண்டும் தான் அமர்ந்திருந்த இடத்திற்கு சென்று அமர்ந்து கொண்டான். இந்த கம்பார்ட்மெண்ட் முழுசுமே நமக்கு தாமா. நரேனும் அவங்க அம்மாவும் ஈரோடு ஸ்டேஷன்ல ஏறுவாங்க. அவங்களுக்கு ஒரு லோயர் பெர்த்தை விட்டுட்டு நீ எங்க வேணும்னாலும் படுத்துக்கோ என்றார் வெங்கடாச்சலம். பசங்க என்று அவள் இழுக்க, உங்க அம்மாவும் சுதாகரும் வரல இல்லையா? அவங்க பெர்த்தில் நகுலும் பரத்தும் படுத்துப்பாங்க. நானும் கவுசியும் லோயர், பிரபா மேல என்றார் அவர் கூடுதல் தகவலுடன். நானும் அப்பர் பெர்த்தில் என்று சொல்ல துடித்த நாவை கட்டுப்படுத்தி, சுதாகர் சார் கல்யாணத்துக்கு வரலையா என்றாள் அவள் வேறு விஷயம் பேசுபவள் போல. ஒரு மீட்டிங்காக சென்னை போனவர் அங்கேயே தான் இருக்கார் என்ற கௌசி பதில் சொல்லவும், நான் இந்த பக்கம் அப்பர் பெர்த்தில் படுத்துக்கட்டுமா? நரேன் அண்ணாவும் அவங்க அம்மாவும் சைடு பெர்த் ரெண்டையும் எடுத்துக்கட்டும், ஒரே பக்கமாக போயிடும் என்றாள் அப்பாவியாக. சரிம்மா என அவர்கள் சாதாரணமாய் முடித்துவிட சோபனாவிற்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அனைவரும் படுக்க ஆயத்தமாக, நீங்கள்லாம் சாப்பிட்டாச்சா என்ற சோபனாவின் கண்களில் பசியின் சாயல். ஓ, வீட்லயே ஆச்சே, நீ சாப்பிடலையா? ஐயோ, தெரியாம போச்சே, நீயாவது இவ்வளவு நேரத்துக்கு சொல்லக்கூடாதா ஷோபி என்று வருந்திய கௌசல்யா. ஐயோ, பெர்த்து வேற மாட்டி விட்டாச்சே, இங்க உட்காந்து சாப்பிட முடியாது, நீ அங்க உட்காந்து சாப்பிடு. ஏ பிரபா, கொஞ்சம் நகர்ந்துக்காரு, ஷோபி சாப்பிடட்டும். சோபனா உண்ண வழி செய்தாள். பிரபாகரின் அருகே அமர்ந்த சோபனா ஆற அமர உணவை நிதானமாய் ஒவ்வொரு கவளமாய் ரசித்து உண்ண, பிரபாகரும் அந்த நேரம் முழுவதும் பத்திரிகையை விட்டு கண்ணை எடுக்கவில்லை. ஐயா, ரொம்பத்தான், ஒரு வாட்டி கண்ணை நிமிர்த்தி என்னை பார்த்தா தான் என்னவாம் என்று செல்லமாய் வைத சோபனாவிற்கு சீற்றின் கீழே இருந்த பையில் இருந்து தண்ணியை கூட எடுத்து குடிக்க மனம் வரவில்லை. காதல் மனம் தாங்கும், பசித்த வயிறு தாங்குமோ? 5 நிமிடத்தில் விக்கலாய் மாறி அவளை மிரட்டியது. ஹக் ஹக் என அவள் தடுமாற தண்ணீர் பாட்டிலை எடுத்து மூடியை திறந்து அவளிடம் நீட்டினான் பிரபாகர். அந்த செய்கையே மனதிற்கு இறக்கை கட்டி வண்ண குயிலாய் நீலவானில் சிறகடிக்க செய்ய, தேங்க்ஸ் என்றாள் சோபனா மோகன குரலில்.
பதிலுக்கு யூ ஆர் வெல்கம் என்ற அவனது குரலோ ஆட்டுரலில் அடிபடும் தேங்காய் சில்லாய் கரகரத்தது. அவள் உணவை முடிப்பதற்கும் பிரபாகர் மேல் ஏறி படுப்பதற்கும் சரியாக இருக்க சோபனாவும் அவசர அவசரமாய் மேல் பெர்த்தில் ஏறி படுத்தாள். அப்போதும் பிரபாகரின் கையில் இருந்த பத்திரிகையை கண்டதும் காச் மூச்சென்று கத்த துடித்த தொண்டையை லேசாய் கனைத்து அவள் அடைக்கும் போதே, பிரபா, படிச்சது போதும், லைட் ஆஃப் பண்ணு என்றாள் கௌசல்யா. பதிலின்றி விளக்கை அணைத்தவன் சின்னதாய் இருந்த நைட் லாம்பை போட்டுவிட்டு கண் மூடிக்கொண்டான். வலது பக்க பெர்த்தில் அவன் படுத்திருக்க, இடப்பக்கமிருந்து அவனை பார்ப்பதும் கண்ணை மூடிக்கொள்வதுமாய் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருந்தாள் சோபனா. இடக்கையை நெற்றியில் வைத்து அவன் முகத்தை மறைத்து கொள்ள சற்றே எட்டி எட்டி பார்த்துவிட்டு அவன் கண்டு கொள்வானோ என்ற பயத்தில் மீண்டும் படுத்து கொண்டாள் அவள். இதுவே அரை மணி நேரம் தொடர பிரபாகர் உட்பட அனைவரும் தூங்கிவிட்டனர் என்பதை உணர்ந்து கொண்ட சோபனா பிரபாவை பார்த்த மாதிரி உருக்களித்து படுத்து, என்னோட பிரபுக்கு என் மேல கோபமா என்றாள் மெல்ல. கோபம் இல்ல, ரொம்ப 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 கோபம் இல்லையா என்றாள் தொடர்ந்து. என்னை பார்க்க தடுக்கிற கோபம், என்னோட பேச தடுக்கிற கோபம், என்னை தவிர்க்க துடிக்கிற கோபம், இப்படி எல்லாமே கோபம் என அவள் மிக மெல்லிய குரலில் பேசிக்கொண்டே போக பிரபாகர் சடாரென அவள் புறம் திரும்பி படுத்தான். அதில் தூக்கி வாரி போட ஐயோ என்று தன்னையும் மீறி கத்திவிட்டாள் அவள். என்னது என்னது என்னாச்சு என்று வெங்கடாச்சலம் பதற, சாரி அங்கிள், அது ஒரு கரப்பாம்பூச்சி, வேற ஒன்றும் இல்லை என்று மென்று முழுங்கினாள் அவரது வருங்கால மருமகள். பயமா இருந்தா நீ வேணும்னா கீழே படுத்துக்கோமா, நான் மேலே படுத்துக்கிறேன் என அவர் சொன்னதும், உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணா நினைக்க போற என்று எண்ணிய சோபனா, ஐயோ வேண்டாம் அங்கிள், போர்வை போத்திட்டு படுத்தா சரி ஆயிடும் என்றதோடு நிறுத்தி கொள்ளாமல் கழுத்து வரை போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு படுப்பது போல பாவனை செய்யவும் வெங்கடாச்சலம் உறங்கப் போனார். அன்று இரவு முழுவதும் சோபனா உறங்கவில்லை. ஒரு வருடமாய் கண் குளிர பார்க்காத அவனது திருமுகத்தை ஆசைதீர ரசித்தது அக்காதல் மனம். அன்றிரவு மட்டுமல்லாமல் ரம்யாவின் திருமணம் முடியும் வரை சோபனாவின் மனம் பிரபாகருடன் கழிக்கும் அந்த தருணங்களை அணு அணுவாய் ரசிக்க தொடங்கியது. பிரபாகரின் ஓயாத கிண்டலில் ரம்யா, விக்னேஷ் இருவரும் மாட்டிக்கொண்டு தவித்ததை ரசித்ததை விடவும் அவர்களை கேலி செய்யும் போது பிரபாகரின் கன்னத்தில் விழும் அழகிய குழியை மனம் கிரகித்து கொண்டு ஆனந்த ரசனையில் இன்பமாய் கூத்தாடியது. சோபனா பிரபாகரை பார்த்துவிட்ட ஜொல்லில் விக்னேஷ் தான் ரம்யாவின் மணவாளன் என்ற முக்கியமான விஷயம் மங்கி போய்விட்டதே. குணங்களில் வேறு துருவங்களாய் இருந்த இருவரும் மனதால் ஒன்றுபட்டு வாழ்வு முழுவதும் எலியும் பூனையுமாய் கழிக்க முடிவு செய்து விட்டிருந்தனர். நிஜ வாழ்வு போல் பூனை எலியை வெல்லுமா, இல்லை டாமன் ஜெரியை போல் எலி எளிதாய் தப்பிக்குமா என்பது அவர்கள் கொண்ட காதலை பொறுத்தது. யாமறியேன் பராபரமே. சோபனா பிரபாகரை ரசித்த தருணங்களைப் போல் பலமாய் தலையில் குட்டுப்பட்ட தருணங்களும் நடந்தேறவே செய்தன. திருமணத்தன்று மதியம் உணவு பந்தியில் நகுல், பரத் இருவருக்கும் இடையே அமர்ந்து உணவருந்தி கொண்டிருந்தாள் சோபனா. பிரபாகர் பந்தி பரிமாறிக் கொண்டிருந்தான். இலையில் பாதாம் ஹல்வா இருக்க நகுலும் பரத்தும் ஒரே வாயில் அதை லபக்க சோபனா 2 வாய்களில் என்றாலும் முதலில் உண்டது அதைத்தான். அவள் உண்டதை கவனித்தானோ இல்லை அண்ணன் மகன்களின் விருப்பத்தை உணர்ந்தானோ, மூவருக்கும் இன்னொரு பாதாம் ஹல்வா துண்டை கொணர்ந்து வைத்தான். தன் இலையின் மேல் நிழலாடிய அவனது வலது கையின் மோதிர விரலில் மின்னிய 3 வைரம் பதித்த மோதிரத்தை ஒரு நிமிடம் ரசித்தவள், ஐயோ இன்னொரு பாதாம் ஹல்வாவா, எனக்கு வேண்டாம் போதும் என்றாள் திடுக்கிட்டு. நகுல், பரத் 2 பேருக்கும் தான் வச்சிருக்கு, சாப்பிடுங்க ஒருமையில் தொடங்கிவிட்டு அவன் மரியாதைக்கு தாவியது உறுத்திய போதும், நான் என்ன சின்ன பிள்ளையா அவங்க சாப்பிட்றதையே சாப்பிட என ரோஷமாய் சிலிர்த்தாள் சோபனா. ஓ, நீங்க சின்ன பிள்ளை இல்லையா? எனக்கு என்னமோ 21 வயசுக்குள்ள இருக்க எல்லாரும் சின்ன பசங்கன்னு யாரோ சொன்னதான் நினப்பு என்ற 100 கிழவிகள் போல் கன்னத்தில் கை வைத்து வியந்தான் பிரபாகர். திருமணத்தை தள்ளி போடுவதற்காகத்தான் சொன்ன காரணம் என்பது உரைக்க அடிப்பட்ட வலியுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் சோபனா. அவனோ ஸ்டைலாக தோளை குலுக்கிவிட்டு அடுத்த இலைக்கு சென்று விட்டிருந்தான். அவனது முதுகையே வெறித்திருந்தவளின் மூளையின் சிறு மூலையில், இந்த காரணத்தை நாம் காஞ்சியிடம் அல்லவா சொன்னோம், இவனிடமோ கௌசி அக்காவிடமோ சொல்லவில்லையே என்ற கேள்வி எழுந்த போதும் வாங்கிய குட்டில்
அது உடனேயே மட்டுப்பட்டு விட்டது. இதன் தொடர்ச்சியாய் அன்றைய தினம் ரம்யா, விக்னேஷ் இருவரிடமும் விடை பெற்று செல்ல கௌசியின் குடும்பத்துடன் சோபனாவும் சென்றிருந்தாள். ரம்யாவின் கையை பற்றி குலுக்கிய பிரபாகர் விக்னேஷை ஆறத் தழுவி, பரஸ்பர நம்பிக்கைதான் வாழ்க்கையோட ஆதாரம். யாருக்காகவும் ரம்யா மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை இழக்கக்கூடாது விக்கி. விக்கி என்றார் நண்பனுக்கான அறிவுரையாய். அனைவரும் டே என்னடா நூத்தி கிழவி மாதிரி பேசுற என்று கேலி செய்த போதும் அது தனக்கான குட்டு என்று சோபனாவுக்கு புரிந்தது. முட்டி கொண்டு வந்த கண்ணீரை முயன்று அடக்கி ரம்யாவிடம் சென்றவள், ரம்யா, உங்க ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ண தெரியாது. ஏன்னா நான் சின்ன பொண்ணு இல்லையா? ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டாக் என்று விட்டு, என்னதான் காதல் கல்யாணம்னு வந்துட்டாலும் 2 பேருமே தனித்தனி மனுஷங்க தான். ஒருத்தங்களோட உணர்ச்சிகளை, மான அவமானங்களை மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது என்றாள் பிரபாகரின் கண்களை நேராய் பார்த்தவாறே. சூப்பர் சோபனா, எல்லோரும் ஒரு தடவை ஜோர கைதட்டுங்க என்று விக்னேஷ் பாராட்ட, கூடியிருந்த அனைவரின் கைத்தட்டலிலும் பிரபாகரின் தட்டப்படாத கைகள் மட்டுமே நிலைத்து தெரிந்தன சோபனாவிற்கு. இது ஒரு வேதனை என்றால், சென்னையில் இருந்து கோவைக்கு திரும்பும் பயணத்தில் பிரபாகர் உடன் வராதது அடுத்த வேதனை. வேதனை மேலோங்க விடாமல் அவனுடன் இருந்த தருணங்களின் ஆனந்தத்தை மேலெழுப்பி ஆழ்கடல் சீற்றத்தை உள்ளே சுமந்திருக்கும் ஆரவாரமில்லா அலைக்கடலாய் மாறினாள். இன்பத்திற்குள் துன்பத்தை மறைத்து துன்பமும் இன்பமாய் மாற, இன்பத்தின் போர்வையில் ஊசி குத்தும் குளிராய் இருந்த துன்பத்தை இன்பமாய் அணைத்தாள். துன்பத்தின் சாரல் நாட்கள் தாண்டி மாதங்களில் பயணித்து ஓராண்டுக்கும் மேலாய் நடந்தேறி அதற்கென்ற முடிவும் வந்தது. அந்த முடிவு சோபனாவின் கடைசி செமஸ்டரின் தொடக்கத்தில் கேம்பஸ் வேலை கிடைத்த தினத்தன்று வந்து சேர்ந்தது. அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் வாங்கிய சந்தோஷத்துடன், அம்மா எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு, மாசம் 24,000 சம்பளம் என்று ஆரவாரித்து கொண்டே வீட்டினுள் வந்தவள் உள்ளே அமர்ந்திருந்த பெரிய மனிதரை கண்டதும் சற்றே தயங்கி நின்றாள். இதுதான் உங்க சின்ன மகளா என்றார் அங்கிருந்தவர். ஆமாங்க சார், இவதான். அவங்க அப்பா இறந்த சமயத்துல குடும்பத்தை காப்பாத்தி கரை சேர்த்தா என்றார் லீலாவதி கண்ணீருடன் கூடிய பெருமையுடன். கேள்விப்பட்டிருக்கேன், கோயமுத்தூரின் முதல் பெண் ஆட்டோ டிரைவர் இல்லையா? ஒரு ரேடியோ நிகழ்ச்சியில இவங்க பேட்டி வந்ததே. ஆனா அப்போ உங்களோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம்னு தெரியாம போயிடுச்சு என்றார் அவர் சற்றே வருத்தத்துடன். அவர் கூற வருவது புரியாமல், யாருமா என்ற சோபனாவிடம், இவரோட லாரியில் அடிபட்டுத்தான் நம்ம அப்பா. முடிக்க முடியாமல் திணறினார் லீலாவதி. கண்களில் கனலுடன் திரும்பிய மகளிடமிருந்து சூடான வார்த்தைகள் வருவதற்கு முன்னர், இவர் அந்த லாரிக்கு ஓனர் மட்டும்தாமா, ஓட்டிட்டு வந்தது வேற ஆளு என்றார் லீலாவதி அவசரமாக. ஓ என்று சட்டென மட்டுப்பட்ட சோபனாவின் கோபம் முழுதாய் அடங்கவில்லை. ஏன் சார், குடிகாரங்களா பார்த்துத்தான் டிரைவரை வைப்பீங்களா? ஆட்களை விசாரிச்சு வேலைக்கு சேர்க்க மாட்டீங்களா? உங்களோட மெத்தனத்தால ஒரு உயிர் போயிட்டதே சார். எத்தனை எத்தனை கனவுகள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே வீணா போச்சு. எங்க அப்பா இல்லாம நாங்க பட்ட பண கஷ்டத்தை விட அவரோட அருகாமை இல்லாம எத்தனை நாள் தவிச்சிருப்போம். ச்ச என்று படபடவென கடுகாய் பொறிந்தவளின் கண்களில் தந்தையை இழந்த சோகத்தின் அழியாத வடு. தப்புதாம்மா, தலை கவிழ்ந்து ஒத்துக்கொண்ட அந்த பெரிய மனிதர், அதுக்கான பிராயச்சித்தம்தான் இது என கூறி லீலாவதியின் கைகளில் பணம் அடங்கிய கவர் ஒன்றை கொடுத்தார். பணமா? என்ன பிச்சை போடுறீங்களா? சோபனா எகிற. ஷோபி என்று லீலாவதி அதட்டும் போதே, பிச்சை இல்லைம்மா, பிராயச்சித்தம். உங்க அப்பாவோட உயிரை என்னால் திருப்பி கொண்டு வர முடியாதுதான். ஆனால் அவரோட இருப்பு உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நன்மைகளில் ஒரு சின்ன பங்காவது நான் செய்யணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஏற்றுக்கோங்க என்றவரின் குரலில் உண்மையான வருத்தம் இருந்தது. சோபனா ஒன்றும் பேசாமல் நின்றிருக்க, லீலாவதி தான், நாமா போய் கேட்கலையே கண்ணு, அவரா தப்புக்கு தீர்வா கொண்டு வந்திருக்காரு, வாங்கிக்கலாம் ராஜாத்தி என்றார் மகளிடம். என்னமோ போங்க, உங்க மனசுக்கு சரின்னு பட்டதுன்னா செய்யுங்க என்ற சோபனா பின்புறம் சென்றுவிட, லீலாவதி அவரிடம் பணத்தை பெறுவது உணர்ந்தது அவளது உள் மனது. 1/4 மணி நேரத்துக்கு பின்னர், ஷோபிமா, சார் கிளம்புறாங்க பாரு, உள்ளவா என்று அழைத்தார் லீலாவதி. கடமையே என கை கூப்பி அவருக்கு விடை கொடுத்தவளிடம், கிளம்பு ஷோபிமா, காஞ்சி வீட்டுக்கு போய் இந்த பணத்தை கொடுத்துட்டு வந்துடுவோம் என்றார் லீலாவதி பரபரப்புடன்.
தாயார் ஏன் அந்த பணத்தை மறுக்கவில்லை என்பது சோபனாவுக்கு இப்போது புரிந்தது. மருமக மருமகனிடம் கடன்பட்டிருப்பது அவருக்கு கௌரவ குறைச்சலாய் இருந்திருக்கிறது. மருமகனுக்காக மாற்றானிடம் மரணத்தை மலிவாக்கிவிட்டார் என்று மனம் மருகியது. தன் நெஞ்ச குமுறலை வார்த்தையாய் அவள் வெளியிட, ஷோபி வாழ்க்கையை நமக்கேத்த நேர்கோடாய் பார்க்க கூடாது ராஜாத்தி. அதோட நெளிவு சுழிவுகள்ல பயணப்பட்டு வர பக்குவம் இருந்தாதான் வாழ்க்கை ருசிக்கும். அப்பா இல்லைங்கிறது உன்னை விட எனக்கு அதிக கஷ்டம். ஆனா நினைச்சு அதையே நினைச்சிட்டு இருந்தா உங்க 2 பேரோட வாழ்க்கையை என்னால பார்க்க முடியாது. உங்க அப்பா இருந்து செய்ய வேண்டியதை இறந்து செய்திருக்காருன்னு எடுத்துக்க வேண்டியதுதான் என்றார் லீலாவதி வாழ்வின் நிதர்சனத்தை எடுத்துரைக்கும் விதமாய். மறுத்து பேசத் தோன்றாமல் நின்றிருந்த மகளிடம், நீ போய் கொஞ்சம் மைசூர் பாகு, 1/2 கிலோ பாதாம் ஹல்வா, கொஞ்சம் பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வா. காஞ்சி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம் என்றார் லீலாவதி நிகழ்காலத்திற்கு திரும்பியவராய். எதுக்குமா இவ்வளவு? காஞ்சி வீட்டுக்கு தானே போறோம் என்று வியந்த சின்னவளை, வெறும் பணத்தை மட்டும் எடுத்துட்டு அங்க போகக்கூடாது ஷோபி, சொல்றது செய் என்று ஏவியவர் அவள் அனைத்து பொருட்களையும் வாங்கி வந்ததும் ஒரு புது பட்டுச் சேலையை கொடுத்து, இதை கட்டிக்கிட்டு வா என்றார் மகளிடம். சேலையா? சோபனா வியக்க. ஆமா, அப்படியே கோணியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். நம்ம கஷ்டம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த இந்த நாள்ல அம்மனுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா என அவர் எதிர்கேள்வி கேட்கவும், சோபனாவும் மறு பேச்சு பேசாது தாயின் சொற்படி நடந்தாள். மாம்பழ வண்ணத்தில் அடர் நீல வண்ண ஜரிகை வைத்த காஞ்சிப்பட்டில் கை தேர்ந்த சிற்பி, கை எடுக்காது செதுக்கிய சிலை என சோபனா வெளிவர ஆனந்த கண்ணீருடன் மகளின் அழகை ரசித்திருந்தார் லீலாவதி. இருவருமாய் காஞ்சனா வீட்டுக்கு சென்றால் அங்கே காத்திருந்த அதிர்ச்சிக்கு பெயர் இன்ப அதிர்ச்சியா இல்லை பேரின்ப அதிர்ச்சியா என்று பகுத்தறிய முடியாமல் திணறி போனாள் சோபனா. காஞ்சனாவின் வீட்டின் வரவேற்பறையில் வெங்கடாச்சலம், கௌசல்யா, சுதாகர், நகுல், பரத், ரம்யா, விக்னேஷ், ரம்யாவின் வயிற்றில் வளரும் பிள்ளை நரேன், முக்கியமாய் பட்டு வேஷ்டி சட்டையில் பிரபாகர் என அங்கிருந்தோரின் பட்டியல் ஏற்படுத்திய பிரமிப்பை விட, அவர்கள் முன்னே இருந்த தாம்பூல தட்டும் பிஸ்தா வண்ணத்தில் அவளது மேனியை தழுவ காத்திருந்த சேலையும் மரகத கற்கள் பதித்த கழுத்தாரமும் சோபனாவை பேச்சிழக்க வைத்தன. அம்மா என்ற அவளது ஒற்றை வார்த்தை அழைப்பிலேயே வியப்பு, அதிர்ச்சி, சந்தோஷம், கண்ணீர் என்று பல வகை உணர்ச்சிகளும் கலந்திருக்க கூடியிருந்த அனைவரும், மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா என்று கோரசாய் பாடினர். மனதிற்கென்று ஒரு துக்க அளவுகோல் இருப்பது போல் சந்தோஷ அளவுகோலும் உள்ளது அல்லவா? அதையும் எட்டி அதற்கு மேலும் ஆனந்தம் தன்னுள் முட்டி மோதுவது போல் உணர்ந்த சோபனாவிற்கு நிற்கக்கூட திராணி இல்லை. அருகே இருந்த நிலை கதவை இறுக பிடித்தவாறே நின்றவளின் கண்களுக்கு கூடியிருந்த அனைவரும் மங்களாய் தெரிய, தன் மன்னவன் மட்டும் நீக்க மர நிறைந்தவனாய் தன்னை பார்த்து மந்தஹாச புன்னகை புரியும் கலியுக கண்ணனாய் அவனது கூர்வாள் கண்களால் தன்னை கைது செய்து தன் நெஞ்சமெனும் நிரந்தர கூட்டினுள் தன் வீடெனும் பறவைகள் சரணாலயத்திலும் குடி வைக்க ஒப்பந்த பத்திரம் கேட்டு வந்திருந்தான். கண்ணும் கண்ணும் பேசிக்கொண்டதில் மாதரசியின் கண்கள் வரட்டுமா என்ற கேள்வியை தாங்கி நிற்க, மன்னவனோ வா என்றான் கண்களின் பரிபாஷையினாலே. அப்போதும் கோபம் இல்லையே என்று பார்வை கெஞ்ச நின்றிருந்தாள் மன்னவனின் காதல் மாணவி. உன்னிடம் கோபம் கொள்ள என்னால் முடியுமோ என்று எதிர்கேள்வி கேட்டன அவனது பார்வையில் நர்த்தன நாட்டியங்கள். அவனது எதிர்கேள்வி, எதிர்மறை உணர்வுகள் அனைத்தையும் தூர வீசிவிட, கண்களில் பெருகிய நீரை மறைத்தவாறே உள்ளே செல்ல காலடி எடுத்து வைத்தாள். வீட்டின் நிலைப்படிகளை கடக்க இடது காலை முதலில் தூக்கிவிட்டு சட்டென நாக்கை வெளியே துருத்தி அதை உதடுகளால் லேசாய் கடித்து கண்களில் ஹோம் என்ற உணர்ச்சியை கொண்டு வந்து வலது காலை மாற்றி உள்ளே அவள் வர, ஹே என்ற ஆரவார கூச்சல் எழுந்து அடங்கியது. உள்ளே நுழைந்ததும் இங்க வா ஷோபி என்றழைத்து தன் அருகே அமர வைத்து கொண்டாள் கௌசல்யா. சித்தப்பாவின் மடியில் இருந்த பரத், ஷோபி ஆன்டி என்று தவ்வி கொண்டு வர, பரத் கண்ணா ஆன்டி இல்ல சித்தி சொல்லு என்று அவன் தாடையை பிடித்து கொஞ்சினான் பிரபாகர். அப்போது அவனது கண்கள் அவனது மனையாளிடமே இருந்தது என்பதை சொல்லவும் வேண்டுமா? ஹுரே என அனைவரும் ஆரவாரம் செய்து அவனை கேலி செய்த போதும் பிரபாகர் அலட்டி கொள்ளவில்லை. சோபனாவுக்குத்தான் வெட்கமாயிருந்தது. என்னம்மா, எங்க பிரபாகரை கல்யாணம் பண்ணிக்க
உனக்கு சம்மதம் தானே என்று வெங்கடாச்சலம் முறையாய் சம்மதம் கேட்க, சம்மதம் மாமா என்று பட்டென பதில் சொன்ன சோபனா உடனேயே ஆனா என்று மெல்ல இழுத்தாள். அடக்கடவுளே, திரும்பவுமா? எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான். இவன் ரொம்ப நல்லவன்னு நினைச்சு அவ திரும்பவும் படிக்க கிளம்பிட போறா என்ற பிரபாகர் அவசரமாய் இடை புகுந்ததும் அங்கே சிரிப்பலை மீண்டும் எழுந்து அடங்கியது. அவர்களுடன் இணைந்து சிரித்த போதும் சோபனா தன் காரணத்தை கூறாதிருக்க எண்ணவில்லை. அவள் வாய் திறக்கும் முன்னர், உன்னோட கடைசி பரீட்சை முடிஞ்ச பிறகுதான் கல்யாணம். இப்போ பிரபா வேலை விஷயமா 2 மாசம் ஆஸ்திரேலியா போக வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி நிச்சயத்தை முடிச்சுடலாம்னு தான் வந்திருக்கோம் என்றாள் கௌசல்யா. தனது மனதை படித்தவள் போல் அவள் பேசியதில் உண்டான சந்தோஷத்தை 60 நாட்களுக்கும் மேலாக பிரபாகரை காண முடியாது என்ற வருத்தம் வென்றுவிட, ஹோ என்ற ஒற்றை சொல்லை ஆனந்தமில்லாமல் வெளியிட்டாள் சோபனா. அடடா, இங்க பாருடா, பொண்ணு என்னமா ஃபீல் பண்ணுது என்று ரம்யா கை தட்ட, அதன் எதிரொலியாய் சிரிப்பும் கேலியும் சோபனாவின் வருத்தத்தை சற்றே பின்னுக்கு தள்ளின. முடிவில் தாங்கள் கொண்டு வந்த தாம்பூல தட்டை எடுத்த வெங்கடாச்சலம் லீலாவதியிடம் திரும்பி, வாங்கிக்கோமா என்றார். பெரிய மாப்பிள்ளையும் பொண்ணும் வாங்கிப்பாங்க சம்பந்தி. தான் வாங்கி கொள்ள மாட்டேன் என்று சொல்லாமல் அவர் ஒதுங்கி நிற்க, நீங்க என்ன நினைச்சு தயங்குறீங்கன்னு எனக்கு புரியுது. அப்படி பார்த்தா நானும் இந்த தாம்பூல தட்டை கொடுக்க கூடாது. உங்க வீட்டுக்காரர் மாதிரி என் மனைவியும் இறைவனடி சேர்ந்தவள் தானே. வெங்கடாச்சலம் அடக்கவும் அங்கே அவரது பெருந்தன்மை வானளாவி உயர்ந்து நின்றது. ஷோபியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற முதல் ஜீவன் நீங்க தாம்மா. நீங்களே மாமா கிட்ட வாங்கிக்கோங்க என்றாள் காஞ்சனாவும் நிறைந்த மனதுடன். சிறு தயக்கத்தின் பின்னே லீலாவதி வாங்கிக் கொள்ள பூஜை அறையில் இருந்து மற்றொரு தட்டை எடுத்து வந்த பத்மநாபன், இத பெரியப்பா கிட்ட கொடுங்கம்மா என்றான். அதில் பிரபாகருக்கு சட்டை, பேண்ட் ஆகியவை இருக்க சோபனாவின் மனம் நிறைந்தது. பிரபாகர் வீட்டில் இருந்து கொண்டு வந்த புடவையை மகளிடம் கொடுத்த லீலாவதி அதை கட்டி கொண்டு வரும்படி கூறினார். ஆர்வமாகவே எழுந்த சோபனா ஏதோ தோன்றியவளாய் தன் கைப்பையில் இருந்த பணத்தை எடுத்து, அம்மா இது அத்தான் கிட்ட கொடுத்துடுங்க என்றாள் பொறுப்பாக. மறந்தே போச்சு பாரேன் என்ற தலையில் லேசாய் அடித்து கொண்ட லீலாவதி அந்த பணப்பையை வெங்கடாச்சலத்திடம் நீட்டி, அண்ணே இந்தாங்க, மாப்பிள்ளை எங்களுக்கு கொடுத்த பணம் எனவும் உள்ளறையின் பக்கம் நகர்ந்து கொண்டிருந்த சோபனா அதிர்ந்து நின்றாள். என்னது, இது அக்காவோட நகை வித்த பணம் இல்லையா? அவர் கொடுத்த பணமா? என்ன நடக்குதிங்க? வேகமாய் வெளிவந்த கேள்விகள் அவளது அதிர்ச்சியை படம் பிடித்து காட்ட, முதல்ல போய் இந்த சேலையை கட்டிட்டு வா, பொறுமையா எல்லா விவரமும் சொல்றேன் என்ற மகளை பிடித்து அறையின் பக்கம் திருப்பியவர், காஞ்சி கூட்டிப்போமா என்றார் பெரிய மகளிடம். தமக்கையின் கை இழுப்புக்கு ஏற்ப அறைக்குள் நுழைந்த போதும் சோபனாவின் பார்வை கணைகள் பிரபாகரை மின்னல் வேகத்தில் தாக்கி சென்றன. அவனோ ஒன்றும் அறியாத பச்சை பிள்ளை போல முகத்தை வைத்து கொண்டிருந்தான். வரேண்டா மகனே என்று உள்ளுக்குள் கரைத்து கொண்டே சேலையை மாற்றினாள் சோபனா. பச்சை வண்ண இலைகளின் நடுவே ரோஜா பூத்திருந்து பிரபாகர் பார்த்திருக்கிறான். ஆனால் எங்கோ ரோஜாவின் பட்டிதழ் மேனியை பச்சை வண்ண மேகம் சூழ்ந்திருந்ததை பார்க்க காதல் மயக்கம் இரக்கமாய் உருமாறியது அவனுக்கு. அவள் வந்து அமர்ந்ததும் வாங்கி வந்திருந்த மரகத நெக்லஸை அவள் கழுத்தில் அணிவித்தாள் கௌசல்யா. அதன் கொக்கி போடப்படும் வரைதான் சோபனாவுக்கு பொறுமை இருந்தது. இந்த பணம் யார் கொடுத்தது என்று பட்டென கேட்டுவிட்டாள் அவள். யாரும் பதில் சொல்லும் முன்னர் பிரபாகர் என்றான் பத்மநாபன். அவனே தொடர்ந்தும் பேசினான். 3 வருஷத்துக்கு முன்னாடி பிரபாகரும் அவங்க அப்பாவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. காதல் விவரம், கடனால காதலை நீ மறுத்த விவரம் எல்லாம் சொல்லிட்டு எங்ககிட்ட ஒரு உதவி கேட்டாங்க. 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து இதை எப்படியாவது உங்ககிட்ட சேர்த்துடும்படி சொன்னாங்க. அவங்களா உங்ககிட்ட பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா நீ அதுக்கும் ஏதாவது முறுக்கிப்பியோன்னு பயம் போல அவங்களுக்கு. பிரபாகர் அப்போது சொன்ன கௌரவம் சிவாஜி கணேசன் கணக்கா? உங்க தங்கச்சி நெஞ்ச பிடிச்சிட்டு வசனம் பேசுறதை நம்மளால தாங்க முடியாது சாமி என்ற வசனம் ஞாபகம் வர காஞ்சனாவின் முகத்தில் புன்னகையை தவழ விட்டது. அதன் தொடர்ச்சியாய் கணவனை பின்பற்றி மனைவியும் பேசத் துவங்கினாள். எனக்கும் சரி இவருக்கும் சரி எங்களால தான் உன்னோட படிப்பு வீணா போச்சுன்னு மனசு உறுத்திக்கிட்டே இருந்ததா? அதுவும் இல்லாம 3 மாசம் முன்னாடி அறிமுகமான பிரபாகருக்கு இருக்க அக்கறை கூடவே பிறந்த எனக்கு இருக்காதா என்ன? அந்த நேரம் ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருந்தது.
அவரோட பணத்தை மறுத்துட்டு என்னோட நகையை அடகு வச்சு அந்த கடனை அடைக்கிறதா சொன்னேன். உங்க அத்தானும் சரின்னு சொன்னாங்க. ஆனா மாமா தான் ஒத்துக்கல. நகையை விற்கிறது எங்க மாமியாரோட கோபத்தை அதிகமாக்கும்னு எடுத்து சொல்லி, அதுக்கு பதிலா இந்த பணத்தை என்னோட நகையை வித்து வாங்கின பணமா உங்கிட்ட கொடுக்க சொன்னாங்க என்று நடந்ததை சொல்லி முடித்தவள், நீங்களும் ஒன்றும் சும்மா இருந்துடலையே. உங்களால முடிஞ்ச தொகையா 50,000 உங்க கல்யாணத்துக்கு கொடுத்து தானே இருக்கீங்க. மூத்த மாப்பிள்ளை நீங்க கொடுக்கும்போது என் பையன் அவன் வருங்கால மாமியார் குடும்பத்துக்கு கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? இதுல குற்ற உணர்ச்சிக்கு இடமே இல்லம்மா. அன்றைய தினம் தனது குற்ற உணர்வை போக்குவதற்காக வெங்கடாச்சலம் கூறிய வார்த்தைகளையும் சபையில் பகிர்ந்து கொண்ட காஞ்சனா அவரை இப்போதும் ஒரு நன்றியுடன் பார்த்தாள். ஆனாலும் சோபனாவின் மனம் நிம்மதி அடையவில்லை. ஏனோ வரதட்சணை வாங்குவதற்கு பதிலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று குதர்க்கமாய் எண்ணியது மனம். மனதின் எண்ணம் முகத்தில் வண்ண கோலமாய் மாறிவிட, இருந்தாலும் என்று இழுத்தாள் சோபனா. இதுவரை பேசாமல் இருந்த பிரபாகர் பேசினான். ஷோபி, இதுக்கு பேர் வரதட்சணையோ விலையோ இல்ல, ஜஸ்ட் ஒரு உதவி, அவ்வளவுதான். அதுவும் கடனா கொடுக்கப்பட்ட பணம். அதை நீ இப்போ திருப்பி கொடுத்துட்ட. தட்ஸ் இட், இதோட விடு என அவன் அழுத்தமாய் சொல்ல, சோபனாவுக்கும் அது சரி என்றே பட்டது. அவனது பணத்தை திருப்பி கொடுத்தாகி விட்டதே என்ற நிம்மதியின் விளைவுதான் இச்சமாதானம். சட்டென மூளைக்குள் மின்னல் வெட்ட, அந்த லாரி ஓனர் பணம் கொடுத்தது அதுவும் உங்க வேலைதானா? அம்மாவும் உங்களோட கூட்டா என்று கேட்டவளுக்கு ஏகத்துக்கும் அதிர்ச்சி. சமத்து சக்கர கட்டி என்று கேலி குரலில் அவளை பாராட்டிய பிரபாகர், ஹே ரம்ஸ், நான் சொல்லல? ஷோபி ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட். உன்ன மாதிரி மக்கில்லைன்னு பாரு பாரு எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டான்னு புகழ்கிறானா இல்லை கவிழ்கிறானா என்று சந்தேகமாயிருந்தது சோபனாவுக்கு. இதில் என்ன உனக்கு சந்தேகம்? கண்டிப்பா கவிழ்க்கத்தான் செய்கிறான் என்பதை மெய்ப்பிப்பது போல விக்னேஷ் பேசினான். அடடா, ரொம்பத்தான் அறிவு. 3 வருஷமா நீ பண்ண லொள்ளை எல்லாம் கோபம்னு நினைச்சு உருகு உருகுன்னு உருகிட்டு இருந்த இந்த அம்மா அறிவாளியாம். என் செல்ல பெண்டாட்டி மக்காம். ஆடி பிச்சிடுவேன் ராஸ்கல். தன் மனைவியை நண்பன் கேலி செய்ததை பொறுக்க முடியாத கணவனாய் பேச, ஆ பாருங்க விக்கி என்று செல்லமாய் அவன் தோள் சாய்ந்து கொண்டாள் அவனது அருமை மனைவியும். நீ அழாதட கண்ணம்மா. குடும்பத்துல 2 பேருமே அறிவாளியா இருக்கோமேன்னு அவனுக்கு பொறாம. விக்னேஷ் அவளது கண்களை துடைப்பது போல் பாவனை செய்ய, ஓ, உங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போறதா டாக்டர் சொல்லியிருக்காங்களா? சம்பந்தமே இல்லாமல் நடுவே புகுந்தான் நரேன். ரெட்டை குழந்தையா? 3 குழந்தை வச்செல்லாம் என்னால வீட்டுல மேய்க்க முடியாதுடா. உனக்கே இந்த கொலை வெறி? விக்னேஷ் ஏகத்துக்கும் அதிர, இல்ல குடும்பத்துல 2 பேருமே அறிவாளியா இருக்கிறதா சொன்னையா? அதான் அந்த 2 பேரு பிறக்க போற பசங்களோன்னு கேட்டேன். அப்பாவியாய் பதில் சொன்னான் நரேன். அவனது பேச்சில் இருந்த உள் குத்தை உணர்ந்து, வேணாம்டா, போலி பில்கேட்ஸ் மவுஸ்க்கு பதிலா நிஜ எலியை பிடிச்சு கம்ப்யூட்டர்ல கட்டி வச்சுடுவேன் என்று விக்னேஷ் மிரட்ட, சே, அறிவாளி ஆயிட்டடா நரேன் என்று அவனுக்கு ஹைஃபை கொடுத்தது பிரபாகர் அல்ல, ரம்யா. அடிப்பாவி, உனக்காக தாண்டி பேசின, இப்படி நீயே கவுத்துட்டிய. விக்னேஷ் தலையில் கை வைத்து கொண்டதும் பிரபாகர், இந்த அவமானம் உனக்கு தேவையா என்றான் அனைவரையும் சிரிப்பை ஆழ்த்தும் விதமாக. ஓரளவுக்கு சிரிப்பலை ஓய்ந்ததும், சொல்லுங்க, இந்த பணத்துக்கு ஏற்பாடு செஞ்சதும் அவர்தானா என்று விட்ட இடத்துக்கே திரும்பி வந்தாள் சோபனா. உன்னோட அவர் மட்டுமில்ல, என்னோட அவரும் தான். கௌசல்யா தன் கணவனின் பெருமையை எடுத்துவிட சுதாகர் அவளை பார்த்து கண்ணடித்து சிரித்தான். அப்படியா, என்னக்கா நடந்தது? ப்ளீஸ் சொல்லுங்களேன், இறைஞ்சினாள் சோபனா. சரி சரி, நீ இவ்வளவு கெஞ்சறதால சொல்றேன் என்று பந்தா பண்ணி கொண்ட கௌசல்யா. எப்படியும் பிரபாகர் பணம் கொடுத்தான்னு தெரிஞ்சா நீ சங்கடப்படுவேன்னு எங்களுக்கு தெரியும். அந்த கடனை திருப்பி அடைச்சிட்டு தான் கல்யாணம்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்படியே போயிட்டு இருந்தா எங்க நமக்கு 60ஆம் கல்யாணம் தான் நடக்குமோன்னு அவனுக்கு ஒரே பயம் என கூறி, அதன் பின்னர் சிறு இடைவெளி விட்டு பிரபாவை பார்த்து கண் சிமிட்டி சிரித்து மற்றவர்களையும் சிரிக்க வைத்து மேலும் தொடர்ந்தாள். அதனால தான் உங்க அப்பாவோட ரோடு ஆக்சிடெண்ட்டுக்கு ஏதாவது நஷ்ட ஈடு கிடைக்குமான்னு அலைஞ்சு பார்த்தான். 1 வருஷத்துக்கு மேலே அதிலேயே போச்சு. ஒன்றும் வேலைக்கு ஆகிற மாதிரி இல்லை. கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணா ரொம்ப நாள் இல்லை வருஷ கணக்காக ஆகுமாம். இப்போது பேசியது லீலாவதி. என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ பெரிய மாப்பிள்ளை தான் அந்த லாரி கம்பெனி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அந்த கேஸை வச்சு மேலே பார்க்கலாம்னு சொன்னாங்க. சுதாகரின் புறம் கை நீட்டி அவன் சொன்ன செய்த வேலைகளை பட்டியலிட்டு காட்டலானார்.
அவர் சொன்ன மாதிரி நானும் காஞ்சியும் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தோமா, பெரிய போஸ்ட்ல இருக்கிறவர் இல்லையா, எதிர்பார்த்ததை விட ஃபைல் வேகமாவே டேபிள் மாறிடுச்சு. லீலாவதி சற்றே நிறுத்த, போலீஸ் கேஸ்ங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் டிசிபியை இதில் ஆர்வம் காட்டுறாருங்கிறது ஒரு பக்கம். அந்த லாரி முதலாளி போலீஸ் கேஸ் எல்லாம் வேண்டாம், நஷ்ட ஈடா நானே பணம் கொடுத்துடுறேன்னு முன் வந்தாரு. நமக்கும் கோர்ட்டு கேஸ் போலீஸ் எல்லாம் பயம் தரக்கூடிய விஷயம் இல்லையா? அது மட்டும் இல்லாம கேஸை வாபஸ் வாங்காம இருந்தா உனக்கோ அம்மாக்கோ ஏதாவது தொந்தரவு வந்துடுமோன்னு பிரபாகர் பயந்துட்டார். அவர் கொடுத்த நஷ்ட ஈடை ஒத்துக்கிட்டோம் என்றாள் காஞ்சனா தன் பங்கிற்கு. தனக்கென யோசித்து என்னென்ன காரியமெல்லாம் செய்திருக்கிறாள் என்ற வியப்பை மீறி, அதெப்படி அவர் இன்னைக்கு கரெக்டா வந்தார் என்றாள் சோபனா. நிச்சயதார்த்தத்தன்னைக்கு அவர் வரல, அவர் வந்த அன்னைக்குத்தான் நிச்சயம். பத்மநாபன் தெளிவாய் விளக்கம் கொடுக்க, ஓ, என்னை வெளியே அனுப்பிட்டு அம்மா உங்களுக்குத்தான் ஃபோன் பண்ணாங்களா? சோபனாவுக்கு வெகு லேட்டாய் பல்பு எரிந்தது. அது மட்டும் இல்ல, உன்னை சேலை கட்டிட்டு வர சொன்னதுக்கும் அதுதான் காரணம். நீ எப்படியும் 1 மணி நேரம் சேலை கட்டுவ, அதுக்குள்ள நாங்க ரெடியாகி வந்துடலாம் இல்லையா, அதான். கௌசல்யா பதில் சொல்ல, அம்மா என்ற செல்லமாய் சிணுங்குவது தவிர சோபனாவால் எதுவும் செய்ய முடியவில்லை. சற்றே யோசித்து, ஆனா எனக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தாடையில் கை வைத்து யோசித்தவள், என் வீட்டில் உள் ஆள் வச்சு என்னை காமெடி பீஸ் ஆக்கின மாதிரி காலேஜ்லேயும் யாராவது இருக்காங்களா? யாரு என்றாள் சந்தேகமாய். இதுவரை வேலையே செய்யாத மூளைக்கு ஓவர் டைம் வேலையெல்லாம் கொடுக்காத, பாவம் ஒரேடியா படுத்துக்க போகுது என்று கேலி செய்த பிரபாகர், உனக்கு இன்னைக்கு வேலை கிடைச்சது தற்செயலான செயல், நான் ஒண்ணுமே பண்ணல என்றான் அப்பாவியாக. கூடவே 3வது செமஸ்டர்ல கேம்பஸ் பிளேஸ் ஆயிடுவ, இந்த பணம் வரத்தான் தாமதமாகும்னு நினைச்ச, ஆனா நீ இவ்வளவு மக்கா இருப்பேன்னு யாருக்கு தெரியும் என அவன் தொடர்ந்து கேலி பண்ணவும், நான் ஒன்றும் மக்கில்ல, எங்க காலேஜுக்கு 3வது செமஸ்டர்ல எந்த கம்பெனியும் வரவே இல்லை, வந்த முதல் கம்பெனியில முதல் பிளேஸ் ஆன ஆள் நான் தான் தெரியுமா? சிலிர்த்து கொண்டு நின்றாள் சோபனா. அனைவரும் அவளது பாவனையில் சிரிக்க, போதும்டா கேலி, என் மருமகளை வச்சு எல்லாரும் கேலி பண்றதை இனிமேலும் என்னால பொறுத்துக்க முடியாது. வந்த வேலை முடிஞ்சதுன்னா வீட்டை பார்த்து கிளம்புங்க என்றார் வெங்கடாச்சலம் சிரிப்பும் கண்டிப்புமாக. அதுக்குள்ள கிளம்புறதா, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்றான் பத்மநாபன் வீட்டு உரிமையாளனாக. ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல வந்திருக்கோம் பத்மநாபன், இன்னொரு நாள் பார்த்துக்கலாமே. அவர்களது நிலையை உணர்ந்து சுதாகர் மறுக்க, நிச்சயத்துக்கு வந்தவங்க கை நனைக்காம போறதா முடியவே முடியாது என்று ஆணித்தரமாய் மறுத்தாள் காஞ்சனா. 1/2 மணி நேரம்தான், அதுக்குள்ள நானும் அம்மாவும் டிஃபன் ரெடி பண்ணிடுவோம் என்றவள் அதற்கான வேலைகளை கவனிக்க அடுக்களையின் பக்கம் திரும்பவும், அப்படி சாப்பிட்டுட்டு தான் ஆகணும்னா எல்லாருமா ஹோட்டல் போய் சாப்பிடலாம், அவசர கதியில சமைச்சு கஷ்டப்படாதீங்க என்று சுதாகர் அறிவிக்கவும், சோபனாவின் உறவுகள் தவிர்த்து எல்லோரும் மீண்டும் ஒரு முறை கை தட்டினர். என்னவென்று புரியாமல் பார்த்த சோபனாவிடம் சுதாகர் சாப்பாட்டு ராமன் மட்டுமில்ல, வீட்டு சாப்பாட்டு ராமன் என்ற விவரத்தை ரம்யா பாவனையுடன் எடுத்துரைக்கவும், அடி, என் புருஷனை கிண்டல் பண்ற அளவுக்கு வந்துட்டியோ, இனி அண்ணி இங்க வலிக்குது அங்க பிடிக்குதுன்னு வா, அவர் வச்சிருக்கிற லத்தியாலேயே 2 போடுற என்றாள் கௌசல்யா செல்லமாய் கையை ஓங்கிக் கொண்டு. அதில் ரம்யா அதிர்ந்தாளோ இல்லையோ, விக்னேஷின் முகத்தில் அப்பட்டமான அதிர்ச்சி. ஐயையோ அண்ணி, இப்படி அசட்டு பிசட்டுன்னு எந்த விபரீத முடிவும் எடுக்காதீங்க, அப்புறம் ஏன் பாடு திண்டாட்டமா போயிடும், பிடிச்சு விடுறது கூட பரவாயில்ல அண்ணி, ஒழுங்கா பிடிச்சு விடலைன்னு என்னை அடிக்க வேற செய்தா என்று பரிதாபமாய் முழித்தவன், கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இரேன் ரியாமா என்றான் மனைவியிடம் கெஞ்சலாக. இவன் படுற அவமானம் போதாதுன்னு வெளியே வேற சொல்லி தொலைக்கிறானே, உள்ளதே நம்ம ஆளுக்கு வாயாலேயே பேச தெரியாது, கைதான் தக 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 திமிதா ஆடும், இதுல இவன் வேற. நிஜமாகவே சளைத்து கொண்டான் பிரபாகர். இதை அவன் மனசில் எண்ணி இருந்தால் கூடியிருந்த அனைவரும் ஏன் சிரிக்கப் போகிறார்கள்? பயங்கரமாய் வைக்கப்பட்ட அப்புலம்பலில் வெட்கத்தில் தலை தாழ்ந்த போதும் சோபனாவிற்கும் சிரிப்பும் சந்தோஷமுமாய் கோவை நகரின் ஒரு புகழ் பெற்ற உணவகத்திற்கு சென்று உணவை முடித்தனர் அனைவரும். உணவகத்தில் இருந்தே விடை பெற்று செல்ல ஆயத்தமானார் லீலாவதி. சோபனாவும் தயக்கத்துடன் அவர் அருகே நிற்க, அத்தை, சோபியை நான் வெளியில கூட்டிட்டு போயிட்டு வரலாமா? ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம், பத்திரமா வீட்டில் கொண்டு வந்து விட்டுடுறேன் என வினவினான் பிரபாகர். லீலாவதி தலையசைக்கவும் அடுத்த நிமிடம் சோபனா
பிரபாகரின் அருகே நின்றிருக்க இருவரது கைகளும் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருந்தன. என்ன வேகம், என்ன வேகம் என்று சிலாகிக்கப்பட்ட கேலிகளை சட்டியில் இருக்கும் தூசியை தட்டிவிடும் பாவனையில் தட்டிவிட்டவன் தன் வருங்கால மனையாளை அழைத்து கொண்டு பறந்து விட்டான். முதல் சில நிமிடங்கள் கோவையின் பரபரப்பான வீதிகளில் கழிந்துவிட அதன் பின்னரும் சோபனாவிடம் பேச்சே இல்லை. ஏன் சிறு தொடுகையோ கை அழுத்தமோ எதுவும் இல்லை. கோபனா அவதாரம் எடுத்து விட்டாளோ என்று அஞ்சிய பிரபாகர், என்ன ஷோபிமா அமைதியா வர என்றான் மெல்ல. இந்த சேலையை கட்டிக்கிட்டு எனக்கு பைக்ல உட்காரவே பயமா இருக்கு. சீட்டு வழுக்கிற மாதிரியே இருக்கு பிரபு. முந்தான வேற பறந்து போய் எங்கேயும் மாட்டிக்குமோன்னு அது வேற பயமா இருக்கு. விட்டால் அழுது விடுவேன் என்ற ரேஞ்சுக்கு அவள் பேசவும் பிரபாகர் பக்கென சிரித்தான். சிரிக்காதீங்க, அவள் செல்லமாய் சிணுங்க. பிரபாகரின் வண்டி யூ டர்ன் அடித்து காந்திபுரம் ரோட்டில் திரும்பியது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.